கர்நாடகா, மகாராஷ்டிராவில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. சென்னை சூரத் அதிவிரைவு சாலை திட்டத்தின் ஒரு பகுதிக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல். வரும் 31ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரசியல் தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி பாஜகவின் தேர்தல் பணிக்குழுவை அறிவித்தார் அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை. இடைத்தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க 14 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டார். தமிழ் வழியில் படித்து மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 புத்தகங்கள் வெளியீடு. சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட மருத்துவ கல்லூரி மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே தூக்க மருந்துகளை விற்க வேண்டும். சில்லறை மருந்து விற்பனை நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு இயக்குநர் அறிவுறுத்தல். கடந்த டிசம்பரில் சென்னையில் இருந்து திருச்சி சென்ற இண்டிகோ விமானத்தில் எமர்ஜென்சி கதவு திறக்கப்பட்ட விவகாரம். பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா மன்னிப்பு கோரியதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தகவல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அரசு பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை என புகார். குடிபோதையில் தகாத முறையில் நடந்து கொண்ட இளைஞரை கைது செய்து ரயில்வே போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நரிமுகத்தில் விழிக்கும் வினோத திருவிழா. பெண்கள் ஊர்வலமாக சென்று நரிமுகத்தில் விழித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தமிழ்நாடு என்ற பெயர்தான் அனைவரையும் ஒன்றாக இணைத்த இலக்கு. சென்னை நிகழ்ச்சியில் சேகுவேராவின் மகள் அலைடா குவேரா பேச்சு. சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்தில் 800 ஆண்டுகள் பழமையான நடுக்கற்கள் மற்றும் சிவலிங்கம் கண்டுபிடிப்பு. கிராம மக்கள் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நிலப்பிரச்சினை தொடர்பான மோதலில் திமுக பிரமுகர் வெட்டி கொலை. தந்தையை கொன்றவரை கத்தியால் குத்திக் கொன்ற திமுக பிரமுகரின் மகன் கைது. சாதாரணமாக சீண்டி பார்த்தால் தமிழர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். சுரண்டி பார்த்தால் உள்ளே ஒரு தீக்கங்கு இருப்பதை பார்க்க முடியும் என கனிமொழி பேச்சு. திருப்பத்தூர் அருகே எருதுவிடும் விழாவில் மாடுமுட்டி இளைஞர் பலியானதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் போலீஸ் வாகனத்தின் மீது கல்வீசி தாக்குதல். காயமடைந்த ஆயுதப்படை காவலருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் காணாமல் போன 13 வயது சிறுவனை 1 மணி நேரத்தில் கண்டுபிடித்து மீட்க உதவிய காவலருக்கு காவல் ஆணையர் நேரில் அழைத்து பாராட்டு. சரித்திர பதிவேடு குற்றவாளியை கைது செய்த காவல் குழுவினருக்கும் வெகுமதி அளித்து பாராட்டினார். கியூநெட் தங்க காசு மோசடி வழக்கில் சென்னை, பெங்களூரு, மும்பை உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. வழக்கில் தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமான 90 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 வங்கிக் கணக்குகள் முடக்கம் என தகவல். ஹைதராபாத்தில் 7 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக உயிரிழந்து விட்டது போல் நாடகம். கார் விபத்தில் பலியானது போல் சித்தரித்து மனைவி உதவியுடன் மோசடி செய்ய முயன்ற அரசு ஊழியர் கைது. கேரளாவில் கோவிட் அலை பரவலாம் என மத்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை எதிரொலி. கோவிட் நடைமுறைகளை கடைபிடிக்கும்படி வழிகாட்டல்களை வெளியிட்டார் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர். சத்தீஸ்கரின் பஸ்டார் மாவட்டத்தில் உள்ள காங்கர்கட்டி தேசிய பூங்காவில் அரிய வகை ஆரஞ்சு நிற வௌவால் கண்டுபிடிப்பு. அழிந்து வரும் இனத்தை சேர்ந்த ஓநாயும் கண்டுபிடிக்கப்பட்டதாக பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. கார்கில் அருகே டிராஸ் பகுதியில் -35 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை குறைந்ததால் நதி உறைந்தது.
வட மாநிலங்களில் வாட்டி வதைக்கும் குளிர் காரணமாக கணப்பு மூட்டி குளிர்காயும் மக்கள். டெல்லி, புதுச்சேரி உள்ளிட்ட 6 யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கு 2 புதிய அதிகாரங்கள். மாநில அரசின் கடமைகளை சிறப்பு அதிகாரங்களின் கீழ் நிறைவேற்றும்படி குடியரசுத் தலைவர் உத்தரவு. மேகாலயாவில் நடந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய மேள இசைக்கருவியை இசைத்தார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. பழங்குடியின கலைஞர்களுடன் உற்சாகமாக நடனம். 5 மணி நேரம் முன்கூட்டியே சிங்கப்பூருக்கு புறப்பட்டுச் சென்ற ஸ்கூட் ஏர்லைன்ஸ் விமானம். அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் காத்திருந்த 35 பயணிகளை ஏற்றாமல் சென்றதால் சர்ச்சை. குடியரசு தின அணிவகுப்பை நேரில் பார்வையிட இணைய வழியில் 32,000 அனுமதிச் சீட்டுகள் விற்பனை. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ள பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தல். இந்தியாவின் மனிதாபிமான உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தார் ஆப்கன் தூதர். தாலிபான் ஆட்சியில் பெண்களுக்கு கல்வி உள்ளிட்ட உரிமைகள் மீண்டும் வழங்கப்படும் என நம்பிக்கை.